10 வருஷ காத்திருப்பு. ஒரு நிமிஷத்துல ஒரு தாலி கயிறு மூலமா அந்த பொண்ணு அவன் வீட்டுக்குள்ளேயே வந்தப்போ அது அவன் வாழ்க்கையோட நந்தவனம்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அந்த நந்தவனமே ஒரு நரகமா மாறும்னு அவன் கனவுல கூட நினைக்கல. சாதி வெறியும் வறுமையும் சேர்ந்து ஒரு அழகான காதலை எப்படி சிதைக்குதுங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் கதை உலகம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு நரகத்தில் ஒரு நந்தவனம். இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் அனு விக்னேஸ்வரி. 2002ல திருச்செந்தூர் கடற்கரையில அந்த இளைஞன் பார்த்த ஒரு சிரிப்பு 10 வருஷம் கழிச்சு 2012ல எப்படி ஒரு அதிரடி திருப்பத்தோட முடியுதுன்னு கேட்கலாம் வாங்க. 2002 மனசுக்கு இதமான ஒரு பக்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடலோர காத்து மேலப்பட அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து வந்த அந்த ஈவினிங் டைம்ல திருச்செந்தூர் கோபுரத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலாம் போல இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் கவனத்தை அப்படியே திசை திருப்புற மாதிரி ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் என் காதுல விழுந்த அடுத்த செகண்ட் சுத்தி இருக்கிற உலகத்தையே மறந்து அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டேன். என்ன ஒரு வாய்ஸ் எங்கிருந்து வருதுன்னு சுத்தி சுத்தி தேடின. தூரத்துல இருந்த ராட்னத்துல உட்காந்துகிட்டு வாய் விட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்தா அவ. என்ன ஒரு தெய்வீகமான சிரிப்பு! செக்க செவேர்னி கண்ணும் சிவந்த உதடு, அப்புறம் அந்த நீளமான முடிய ரெட்ட செடை போட்டு பின்னி இருந்தா. அவ சிரிக்கும்போது அவ கண்ணும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சிரிப்பை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி, ஏதோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள பொங்குச்சு. எனக்கே தெரியாம நானும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒரு 16 வயசு இருக்கும், எனக்கும் அப்போ 18 தான். இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஃபீல் மனசுக்குள்ள வந்துச்சு. அந்த நிமிஷமே அவ என்னவளாகிட்டா. ராட்டினத்தை விட்டு அவ கீழே இறங்கினா. விடக்கூடாது, அவ பின்னாடியே போய் எப்படியாவது அவ வீட்டை பாத்துடணும்னு ஒரு ஆர்வம். அவசர அவசரமா அவளை நோக்கி ஓடுன. ஆனா என்ன அவசரமோ கால் தடுக்கி அப்படியே கீழே விழுந்துட்ட. நல்லவேளை மணல் தரன்றதால லேசான சிராய் போட தப்பிச்ச. ஆனா தலைய நிமிந்தி பார்த்தா அவளை மிஸ் பண்ணிட்ட. கூட்டத்துக்குள்ள எங்க போனான்னு தெரியல. மனசு பக்குன்னு ஆகிடுச்சு. எங்க போனா, எப்படி அதுக்குள்ள காணாம போனா? கூட்டத்தை விளக்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தேடின. சுத்தி இருந்தவங்க கண்டிப்பா என்ன ஒரு லூசுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. எதை பத்தியும் கவலைப்படாம தேடின. பாவி, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாளே. நான் இந்த ஊர்க்காரனா இருந்தா கூட எப்படியாவது தேடி பிடிச்சிருப்பேன். ஆனா நான் இங்க சித்தி வீட்டுக்கு லீவுக்காக வந்தவன். அதுவும் இல்லாம இன்னையோட லீவு முடியுது. நாளைக்கு காலையில கிளம்பி என் ஊருக்கு போகணும். முதல் முறையா மனசு அப்படியே எரியற மாதிரி இருந்துச்சு. காரணமே இல்லாம கோபமா வந்துச்சு. மறுபடியும் அவளை எப்ப பாப்போம்னு மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு வெறுமை என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரசிச்சு கேட்ட அதே கடல் சத்தம் இப்போ எனக்கு கசப்பா இருந்துச்சு. அங்க நிக்க பிடிக்காம கனத்த மனசோட கிளம்பினேன். 2007 அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை லீவு கிடைக்கும் போதும் திருச்செந்தூருக்கு ஓடிடுவேன். அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சந்து பொந்தும் இப்போ எனக்கு அத்துப்படி ஆகிடுச்சு. ஆனா இத்தனை வருஷமா தேடியும் என் கண்ணுல அந்த பொண்ணு மட்டும் படவே இல்ல. இதற்கு நடுவுல என் வாழ்க்கையில தான் எத்தனை மாற்றங்கள். காலேஜ் படிப்பு முடிஞ்சு சென்னையில ஒரு சின்ன கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன். அம்மா திடீர்னு உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. அந்த வருத்தத்துல அப்பா குடியில மூழ்கி போயிட்டார். அப்பாவை திருத்த நினைச்சு பேச போன சித்தி சித்தப்பாவையும் அப்பா போதையில ஏகத்துக்கு திட்டாரு. அதனால இப்போ 2 குடும்பமும் பேசிக்கிறதே இல்ல. அப்பா மதுரையில நம்ம பூர்வீக வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா வித்து வித்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இங்க சென்னையில வேலைக்கு சேர்ந்து சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதால இப்போ ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. கூட வேலை பாக்குற நண்பன் ஒருத்தன் அவனோட ஃபேமிலி போட்டோஸ காட்டிக்கிட்டு இருந்தான். அப்படியே அடுத்தடுத்து போட்டோ மாத்திக்கிட்டே வரும்போது ஒரு போட்டோவை பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். என் நண்பனும் அவளும் ஊட்டியில இருக்கிற ஒரு டீ எஸ்டேட்ல நின்னுகிட்டு எடுத்த போட்டோ அது. இப்போ அவகிட்ட எவ்வளவு சேஞ்சஸ்! அந்த ரெட்ட சடை இப்போ ஒத்த பின்னலா மாறி இருக்கு. பாவாடை தாவணியில பார்த்த என் தேவதை இப்போ சுடிதார்ல தரிசனம் கொடுக்கறா. ஆனா அதே சிரிச்ச முகம், அதே செக்க செவேர்னு இருக்கிற உதடுகள். நானே தெரியாம அந்த போட்டோவே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்த என் நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த வார்த்தை என் நெஞ்சில இடியா இறங்குச்சு. மச்சி, அப்படி பாக்காதடா, இவ என்னோட ஆளு, இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு. அவன் அவ்வளோ கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆனா அது வரைக்கும் என் முகத்துல இருந்த அந்த சின்ன சிரிப்பு கூட அப்படியே காணாம போயிருச்சு. 2010 மும்பைல இருக்கிற அந்த சிவப்பு விளக்கு பகுதியில என்னவள பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு மும்பைக்கு வேலை மாற்றமாகி வந்து 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல இப்போதான் அவளை இங்க பாக்குறேன்.
ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைல்ல என் பாஸ் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. ஆனா அவரும் வேலை நேரத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உல்லாசமா இருக்காரு. வேற வழி இல்லாம அந்த ஃபைல தூக்கிக்கிட்டு அவரை தேடி நான் இங்க வர வேண்டியதா ஆகிடுச்சு. அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சைன் வாங்கிட்டு திரும்பும் போதுதான் அவளை பார்த்தேன். இந்த இடத்துல அவளை பாப்பேன்னு நான் துளியும் எதிர்பார்க்கல. ஆம்பளையா எனக்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாவும் சங்கடமாகவும் இருந்துச்சு. ஆனா அவ எப்படி எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சாதாரணமா ஒரு ரூமுக்குள்ள போறா? 3 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் அவளை காதலிக்கிறதாகவும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறதாகவும் சொன்னப்போ எனக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவளை இந்த நிலைமையில பார்த்த உடனே ஏமாற்றத்தை விட ஆத்திரமும் கோபமும் தான் என் மனசை எரிமலை மாதிரி கொதிக்க வைக்குது. ஆனா அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயத்தை நினைச்சுதான் நான் நிம்மதி அடைஞ்சேன். அவ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னான்னா, மச்சி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. போன மாசம் எங்க தெருவுல இருக்கிற எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போயிருந்தோம். அப்போ அவளும் அவ சொந்தக்காரங்களோட லீவுக்காக எங்க கூட வந்தா. நாங்க எடுத்த குரூப் போட்டோல இவ என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. பொண்ணு பார்க்க அழகா இருக்காளேன்னு நான் தான் எங்க 2 பேரை மட்டும் கிராப் பண்ணி வச்சிருக்கேன். அவளை பத்தி வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. அவ பேர் என்ன, ஊர் எது, ஏன் தமிழ் பொண்ணுதானான்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அவளை இந்த இடத்துல கண்டதும் என் மனசு அப்படியே எரிமலையா பொங்குது. இன்னைக்கு அவ ஜீன்ஸும் டாப்பும் போட்டிருக்கா. அந்த நீளமான முடிய தோள்பட்ட வரைக்கும் வெட்டி விட்டுட்டா. இதுவும் அவளுக்கு செம அழகாத்தான் இருக்கு. சி, என்ன இது? என் மனசு இப்படி குரங்கு மாதிரி தாவுது. இவ்ளோ கேவலமான தொழில் பண்றவளையா நான் என்னவள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பணும்னு நினைச்சு விறுவிறுன்னு அங்கிருந்து வந்துட்டேன். ஏதோ கோபத்துல விலையில வந்துட்டேனே தவிர கடந்த 2 மணி நேரமா அதே இடத்துலதான் நின்னுட்டு இருக்கேன். கையில ஒரு முக்கியமான வேலை இருக்குன்றதையே மறந்துட்டு நிக்கிறேன். என்ன விலை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போக மனசு வரல. இத்தனை வருஷமா என் மனசுல அவளை சுமந்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துல அவ மேல ஏன் இப்படி வெறுப்பு வருது? ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையால கூட அவ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம்ல. உடல் அளவுல அவ இப்படி இருந்தா என்ன, என் மனசுல எப்பவும் அவளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, அவளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்தே தீருவேன். இப்படி ஒரு வெறியில அவசரமா அந்த பழைய பில்டிங்குள்ள நுழைஞ்சு அவளை தேடினேன். அங்க இருந்தவங்க நிறைய பேர் என்ன தடுத்தாங்க. என் சட்டைய பிடிச்சு இழுத்த அடிச்சாங்க. ஆனா நான் ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி ஒவ்வொரு ரூமா தேட ஆரம்பிச்சேன். திடீர்னு என் பின்தலைய பிடிச்சு யாரோ பலமா இழுத்து கீழே தள்ளினாங்க. பயத்திலேயே ஓங்கி மிதிக்க எனக்கு அப்படியே கண்ணு கட்டிக்கிட்டு வந்து மயங்கி விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தப்போதான் தெரிஞ்சது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு. இந்த சம்பவத்தால கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போகாம முக்கியமான வேலையை கோட்ட விட்டதால என் வேலையும் போயிருச்சு. அவளும் எங்க போனான்னு தெரியாம போயிருச்சு. விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா உடனே வந்து என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவளையே நினைச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி 2 வருஷமா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த நாட்கள் அது. சாப்பாடு தூக்கம்னு எதை பத்தியும் கவலைப்படாம, வெளியில வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னு கூட தெரியாம தாடி மீசையோட ஒரு மூலையில ஒடுங்கி கிடந்த நாட்கள் அது. 2012. இந்த 2 வருஷத்துல இன்னும் சில மாற்றங்கள். அப்பா குடிய நிறுத்திட்டு என்ன பார்த்து பதறி போயிருந்தாரு. ஊர்க்காரங்கெல்லாம் எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, புத்தி சுவாதீனம் போயிருச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு என் சித்தி சித்தப்பாவால சும்மா இருக்க முடியல. அப்பாவோட சண்டையெல்லாம் மறந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் வீட்டு வாசலையே மிதிச்சேன். அதுக்கு காரணமே எங்க அப்பாதான். எனக்காக அவர் உருகி உருகி உடம்ப கெடுத்துக்கிட்டத பார்த்தப்போ இருக்கிற ஒரு உறவும் என்னை விட்டு போயிருமோன்ற பயத்துல என்ன நான் மாத்திக்க நினைச்சேன். எல்லாரையும் மாதிரி ஒரு நார்மல் மனுஷனா நான் வாழ ஆரம்பிச்சப்போதான் மறுபடி என்னவளை சந்திச்சேன். இத்தனை வருஷமா அவளை பத்தி தெரிஞ்சுக்க எவ்ளோ ஆசைப்பட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தையாவது பேசிட மாட்டோமா, அவளோட அந்த இனிமையான குரலை கேட்டிட மாட்டோமான்னு தவிச்ச தவிப்பு இருக்கே, எல்லாம் நடந்துருச்சு. என் ஆசை தவிப்பு எல்லாமே நிறைவேறிடுச்சு. என்னவள் இப்போ என் வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இந்த வீட்டு மருமகளா? ஆமா, எல்லாம் எங்க அப்பா செஞ்ச ஏற்பாடுதான். கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. ஒரு சின்ன கோவில்ல வச்சு நடந்த சிம்பிளான கல்யாணம் தான். ஆனா முறையா நடந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல அந்த தப்பான இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கணும்னு மனசு துடிக்குது. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில அந்த பழைய விஷயம் எதுவும் எனக்கு பெருசா தெரியல. அவளை தாவணையில பார்த்தப்பவே மயங்கி போனவனா, இப்போ அவளை புடவையில பாக்குற. கழுத்துல தாலி, நடையில ஒரு தயக்கம். இத பாக்கும்போது எனக்கு சந்தோஷம்தானே பொங்கணும். ஆனா ஏனோ மனசு வலிக்குது. அவ முகத்துல நான் பார்த்த அந்த சிரிப்பு எங்கே? எப்ப வேணா வெளியில வந்துடுவேன்னு அவ கண்ணுல கண்ணீர் துளி துடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மைதான், என்னாலேயே இந்த வலிய தாங்க முடியல. பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? நைட்டு முழுக்க அவ தேம்பி தேம்பி அழற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கல்யாணமாகி 2 நாளா நான் தூங்கல, அவளும் தான். இன்னைக்காவது அவ தூங்குவாளா? அப்பா வேலை விஷயமா அன்னைக்கு நைட்டே வெளியூர் கிளம்பி போயிட்டாரு. வீட்ல நானும் அவளும் மட்டும்தான். அதிசயமா இன்னைக்கு அவ அழற சத்தம் கேக்கல. ஒருவேளை தூங்கிட்டாளோ? இருக்கலாம். 2 நாளா தூக்கமும் இல்லாம ஒழுங்கா சாப்பிடவும் இல்லாம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாகி இருப்பா. இத நினைச்சுக்கிட்டே நான் அப்படியே தூங்கிட்டேன்.
காலையில ஊர்ல இருந்து வந்த சித்தி சித்தப்பாவோட அலறல் சத்தம் கேட்டு பதறி போய் எந்திரிச்சு ஓடி வந்தேன். வீட்டு ஹால்ல நடுவுல தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கா என் தேவதை. எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு முன்னாடியே தோணுச்சு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த அப்பாவி பொண்ணோட உயிரை எவ்ளோ அழகா எடுத்துட்டோம். அப்பா விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு ஓடி வராரு. அவரோட கழுத்தை நெரிச்சு கொன்னிடலாம் போல ஒரு ஆவேசம் எனக்குள்ள வருது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பழிய ஏன் மேல போட்டுட்டாரே. 2 நாளைக்கு முன்னாடி வாசல் கதவை தட்டுற சத்தம் கேட்டு போய் திறந்தேன். வெளியில மாலையும் கழுத்துமா கண்ணுல தண்ணியோட நின்ன என் என்னவளையும் சிரிச்ச முகத்தோட நின்ன எங்க அப்பாவையும் பார்த்தப்போ என் இதயமே வெடிச்சு சிதறிடுச்சு. எனக்கு மனைவியா வர வேண்டியவள எனக்கு சித்தி ஆக்கிட்டாரேன்ற கோபமோ ஆத்திரமோ எனக்குள்ள வெறித்தனமா வந்துச்சு. அப்பா என்ன பார்த்து சொன்னாரு, தம்பி, நீ 2 வருஷமா பைத்தியம் மாதிரி சுத்துனதுக்கு என்ன காரணம்னு தேடி பார்த்தேன். கடைசியில இந்த நாய் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சது. தெருக்கோடியில இருக்கிற இந்த நாய்க்கா என் பையன் ஏங்குறான். உன்னை பைத்தியமா அலைய விட்ட இவள இப்போ எனக்கு அடிமையா கூட்டிட்டு வந்துட்டேன். இவளது ஒரு வறுமையான குடும்பம். 7 பொண்ணுங்களை பெத்துக்கிட்டு இவளோட அப்பம் படாத பாடுபடுறான். உன் பொண்ண கட்டி கூடன்னு கேட்ட உடனே ஏதோ சனியும் தொலையுதுன்னு தள்ளி விட்டுட்டான். காதலிக்கலாம் தம்பி, ஆனா நம்ம தகுதி தராதரம் பார்த்து காதலிக்கணும். இந்த கழுதைக்காக இனிமே நீ வருத்தப்படக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இவ இருந்தா பிரச்சனைன்னு இவளை கொல்லத்தான் கிளம்புனேன். ஆனா அவளை பார்க்க ஒரு சிலையோட்ட அழகா இருந்தாளா, அதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏய், என்னடி அங்க நிக்கிற, உள்ள போய் வேலைய பாரு. அப்படி சொல்லி அவளோட முடிய பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள தள்ளுவப்போ அவ துடிச்ச துடிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நல்ல வேலை, இந்த நரகத்துல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. உள்ளுக்குள்ள அவ மேல அவ்வளோ அன்பு இருந்தும் கூட இருக்கிற சாதி சனத்தை எதிர்த்து அவளுக்காக போராட முடியாம போன பாவினா. இதோ சித்தி என் ரூம்ல பெணமா கிடக்கிற என்ன பார்த்துட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழறா. என் அப்பா அவரோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சாயறாரு. துன்பப்படுங்க, எல்லாரும் நல்லா வேதனைப்படுங்க. என் தேவதைய நீங்க கஷ்டப்படுத்தினத பார்த்தப்போ எனக்கும் இதே மாதிரி தானே இருந்திருக்கும். உங்களை போன்ற நரக்கர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க தெரியாத என்ன மாதிரி கோழைகளோட கடைசி ஆயுதம் இந்த மரணம் தான். ஒரு தலை காதல் நிறைவேறாம போயிருந்தா கூட அவ எங்கோ ஒரு இடத்துல நல்லா இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அவளை பாப்பேன்னு மனச தேத்திக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா எப்ப ஜாதிய சொல்லி காட்டி நான் அவளை நேசிச்ச பாவத்துக்காக அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மம் எனக்கு வேணான்னு. உயிருடன் இருந்தப்போதான் அவ கூட இருக்க முடியல. இப்பவாவது அவளை பாக்கலான்னு பார்த்தா கண்ணிலேயே படலையே. 2 நாள் ஒரே வீட்ல இருந்தும் அவ பேரை கூட நான் தெரிஞ்சுக்கலையே. இப்போ அவளை எங்க போய் தேடுவேன்? ஆஹா, அதே சிரிப்பு சத்தம், அவளோட சிரிப்பு சத்தம்தான். இதோ வந்துட்டேன். இனிமே யாராலும் ஜாதி மதம்னு சொல்லிக்கிட்டு எங்களை பிரிக்க முடியாது. அவ என்கிட்ட பேச போற அந்த முதல் வார்த்தைக்காக தவம் இருக்கேன். இதோ வீட்டின் கூரையில உட்கார்ந்துகிட்டு பக்கத்து வீட்டு பசங்க விளையாடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல போறேன். பாத்துட்டா, என்னை இப்போ அவ பாத்துட்டா. அவ முகத்துல ஒரு அதிர்ச்சி. ஓ, நான் இறந்துட்டத பார்த்து ஷாக் ஆயிட்டா போல. என்ன பேசுவா, என்கிட்ட முதல் முறையா என்ன சொல்லுவா? ஆசையில மனசு துள்ளி குதிக்குது. 2002ல இருந்தே அவளை எனக்கு தெரியும்னு சொன்னா அவ எவ்வளவு ஆச்சரியப்படுவா, வியப்புல மூழ்கிடுவா இல்ல. நான் இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவ முகத்துல ஒரு புன்னகையோட என்கிட்ட பேசினா. 2002 திருச்செந்தூர் கடற்கரை ராட்டினம் ஞாபகம் இருக்கா? இப்போ ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நின்னது நான் தான். 2002 திருச்செந்தூர் கடற்கரை ராட்டினம் ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு கேட்ட அந்த ஒரு வார்த்தை செத்து போன அந்த இளைஞனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நிம்மதி. ஆனா 2 உயிருங்க இப்படி ஆவியா நின்னுதான் ஒன்னு சேரணும்னு விதி இருந்திருக்கு. சாதி அந்தஸ்துன்னு பாக்குற இந்த சமூகம் 2 அன்பான மனச பார்க்க தவறிடுச்சு. இந்த கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இளைஞன் எடுத்த முடிவு சரியா, இல்ல அவன் தன் தந்தையை எதிர்த்து போராடி இருக்கணுமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம தமிழ் கதை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.